7 சப்த கன்னிகள். அனைத்தான் 7 சப்த போடு போடு போடு. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நல்லா படிச்சு நோய் இல்லாம நல்ல சௌபாகியத்தோடு கன்னிமார்கள் அனைவற்றுடன் நீடூழி வளர்க்கிறவர் ராமா கற்பனை. யாராவது ஒருத்தர் கலெக்டர் ஆகி இந்த கலைஞர்களா ஊக்கத்தொகை கொடுங்க. கேளுங்க சபையோர்களே. அசூரனாகிய அரக்கனை கொள்வதற்காக அரக்கன் வந்து எப்படி வரம் பெற்றான்? தேவனிடத்திலே ஆண்கள் கையிலே யார் கையிலும் சாவில்லாத வரத்தை பெற்றான். அப்பொழுது வரத்தை மகாவிஷ்ணு பகவானிடத்திலே வரத்தை பெற்ற உடனே தேவர்கள் எல்லாம் சிரம் பிடிக்கவும் தேவர்கள் அதை செய்யவும் ஆக்கரித்தான். அப்போ ஈஸ்வரன் பிரம்மா இந்திரன் தேவரெல்லாம் வந்து பகவானுடைய கண்ணனத்தை முறையிட்டார். மாயவா பாவியாகி தாரகாசூரன் செய்யாத அட்டுழித்து செய்கிறான், தேவரெல்லாம் அடிமையாக்கிட்டான், என்ன செய்வது என்று முறையிட்டார்கள். அப்பொழுது பகவானாகிய கண்ணன் லட்சுமியை கூப்பிட்டு கேட்டார். இப்படி தாரகாசூரன் வரத்தை பெற்று ஆண்கள் கையில் யார் கையிலும் சாகில்லாத வரத்தை பெற்று தேவரெல்லாம் அடிமையாக்கி மகன் கொண்டு போய் தெரிகிறான், இவனை கொல்வதற்கு என்ன வழி என்று கேட்டான். அப்போ லட்சுமி சொன்னான், சுவாமி நான் குறத்தியாக சென்று வனாந்தரத்தில் இருந்த குழந்தை எடுத்துக்கொண்டு வந்து வளர்த்தனை. ஆனா ஒரு முகத்துக்கு 7 முகமாக 7 முகமாக 7 கன்னி சப்த கன்னிகளாக ஒருவருக்கு ஒருவரோடு துணையாக வளர்த்து வச்சிருக்கேன். அதனால 7 கன்னிமார்களிடத்தில் தான் அவனுடைய உயிருக்கு மடிய முடியும். அப்படி என்று லட்சுமி ஆனவள் 7 கன்னிகளை அழைத்துக் கொண்டு வந்து 7 கன்னிமார் கையில சோலாயத்தை கொடுத்து 7 கன்னிமார்களும் ஒன்று சேர்ந்து தேவரம்சையால அசுரனை மடிப்பதோடு கன்னிமார் பிறப்பு என்று சொல்லக்கூடிய கபாலசூரனா தாரகாசூரன் 7 கன்னிமார் பிறப்பு தாரகாசூரன் வந்து என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிதே முடிவடைந்தது. எங்களது நாடகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாய் வார்த்தை வேண்டாம், நாடகத்தை உலகமெங்கும் பரசாற்றி நாடகத்துக்கு இன்னும் ஊக்கம் கொடுத்து அவங்க இன்னும் நல்லா வெடிமுப்பது கண்விழித்து நமக்காக ஓரிரவு கண்விழித்து நம்மை செல்லிலே வீடியோ பிடித்து உலகமெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிறார். யார்? அக்னி புயல். அவர்கள் நமக்காக உறுதுணையாக இருந்தார். அவர்கள் குடும்பமோ இந்த ஊர் பொதுமக்கள் குடும்பமோ அவர் செய்யும் தொழிலும் அவருடைய சேனலும் ஒளிபரப்பாகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நீடூழி பம்பைக்காரர் குமார் இன்னும் பணத்துக்காக உறுதுணையாக வந்து விஜய்க்கும் அவர்களும் குமார் அவர்களும் நம் நாடகத்துக்காக பம்பை வாசித்தார். வாங்க அக்னி புயல் யூடியூப் சேனல் அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு இதோ நமது பச்சையம்மன் நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக நமது மரியாதைக்குரிய கூலிப்பட்டி சுப்பிரமணிய வாத்தியார் அவர்கள் இதோ
மரியாதை செலுத்தி வருகிறார். அதாவது கோசாரிப்பட்டி பச்சையம்மன் நாடக கலைக்குழு நடத்திய கன்னிமார் பிறப்பு என்ற நாடகத்தை வீடியோவாக்கி உலகமெங்கும் பறைசாற்றி எங்கள் நாடக குழுவுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்த அக்னி புயல் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பொன் மாலையாக அறிவிக்கிறோம். எப்படி என்றால் நம் நாடகத்திற்கு தலைமை தாங்கி பம்பை வாசித்து அந்த கன்னிமார வரவழைத்தார்கள். அவர்களுக்கு மலர் மாலையை பொன் மாலையாக முதன்மையாக இருந்த ஐயாவாகப்பட்ட வெங்கடாச்சல ஐயா அவர்களும் இந்த ஊர் பொதுமக்களும் ஒன்று 100 1000 என்று வசூல் இந்த கோயிலுக்கு பங்காளிகள் அனைவரும் பேரும் 8 குடும்பத்தார், அவன் பேர சொன்னா என் பேர சொல்லு பிறகு குடும்பம் வந்துடும். 8 குடும்பத்தார் பங்காளிகள் அனைவரும் பேர் ஒன்று சேர்ந்து தூண்டாமணி விளக்கு ரத்தகாரம்மா, ஆமா அதான் மறக்க முடியாது விஜயாம்மா, அது வந்து அவருடைய மூலியமா நமக்கு நிச்சயதாம்பலம் கொடுத்து நம் நாடகத்தை சிறப்பித்து கொடுத்த ஆனால் 8 குடும்பத்தார் அவர்களுக்கும் எங்கள் நாடகத்தை வெளியளவு 10 ரசிக பெருமக்கள் அனைவர்களுக்கும் பச்சையம்மன் நாடக கலைக்குழுவின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றி வணக்கம். கலைஞர் நம்ம வாதியாருக்கெல்லாம் வாதியாராக இருக்கக்கூடிய நம்ம கூலிப்பட்டியை சேர்ந்த ஐயாவாகப்பட்ட ஆனால் சுப்பிரமணிய கவுண்டர் ஐயவர்களுக்கு காசு வர மாட்டேங்குது, காசு வர மாட்டேங்குது. கண்ணன் கண்ணன் மணிவண்ணன் கண்ணன் மேஸ்திரி அவர்கள் நம்ம பச்சையம்மன் நாடக கலைக்குழுக்காக கோரம்பட்டி ஆசிரியர் கண்ணன் கொடுக்கப்பட்ட காந்தானம் ஒரு காணி கொடுக்க மறுகாணி மலை போல வந்து வாழ்வு அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெத்து பிறப்பு ஆடு மாடு செய்யும் தொழில்